500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் சில்லறை வணிகம் கணிசமாக குறைந்திருக்கிறது. இதனால் சிறு வணிகர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மதுரையில் இருக்கும் செய்தியாளர் சகாய பிரதிபாவிடம் பேசலாம். சகாய பிரதிபா, இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்கிற அந்த அறிவிப்புக்கு பிறகு வணிகம் அங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், இப்போ நாம இருக்கக்கூடிய பகுதி மதுரை விளக்குத்தூண் பகுதியில் இருக்கக்கூடிய கீழமாசி வீதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மளிகை சாமான்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இவை அனைத்துமே மொத்தமாக விற்பனை செய்யப்படும். அதனால இந்த பகுதியில் எப்பவுமே கூட்டம் அதிகமாகவே காணப்படும். மதுரை மட்டுமில்லாமல் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள், பொதுமக்கள் ஆகியோரும் இந்த பகுதிக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கி சென்று பயன்படுத்துவது வழக்கம். தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் கரைபுரண்டு ஓடியது. பண்டிகை காலங்களில் மட்டும் இல்லாமல் இந்த வார விடுமுறை நாட்களிலும் இந்த பகுதியில் அதே அளவு கூட்டம் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 1000-500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற அறிவிப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த பண புழக்க குறைவு காரணமாகவும் சில்லறை தட்டுப்பாடு காரணமாகவும் மக்கள் கூட்டம் ரொம்பவே குறைவா இருக்கு. இதனால வியாபாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கதா கூறப்படுது. அது தொடர்பாக பேச வியாபாரி கதிரவன் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வந்து இந்த 1000-500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிறதுனால வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு? வியாபார இழப்பு வந்து மொத்த வியாபாரத்தில் வந்து சிறு வியாபாரிகள் வருவாங்க. வந்து வாங்குறவங்க வந்து எல்லாருமே வந்து 500 ரூபா தாள் 1000 ரூபா தாள் தான் மேக்ஸிமம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து வாங்கும்போது சரக்கு எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்து பேங்க்கில் போய் கட்டணும். பேங்க்கில் கட்டும்போது வந்து லைன் பெரிய லாங் கியூ நிற்கிது. அப்படிங்கிறப்ப வந்து அவங்ககிட்ட இருந்து பணம் நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. வாங்கினாலும் வாங்கி கட்டிட்டோம்னா இப்போது 10 பேர் வராங்க, 2 பேர்த்திட்ட தான் வாங்குற மாதிரி இருக்குது. 2 பேர்த்திட்ட வாங்கினோம்னா அப்போ வந்து 80% எங்களுக்கு வந்து இழப்பீடு தான். இதே தான் டெய்லி நடந்து. இப்போ வங்கிகளில் போய் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய 500-1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் போது என்ன விதமான சிரமங்களை சந்திக்கிறீங்க? சிரமங்களை சந்திக்கிற வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 4000 ரூபா பேமெண்ட் கொடுக்குறாங்க. 4000 ரூபா கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 2000 ரூபா கொடுக்குறாங்க. இல்லைன்னா 100 ரூபா தாள் கேட்டால் கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஒரு 1 ஹவர் தான் அந்த 100 ரூபா தாளும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு போனோம்னா அந்த 100 ரூபா தாளும் கிடையாது. அப்படிங்கிறப்ப அங்கே போய் திருப்பி நம்ம அந்த 2000 ரூபா தாள் தான் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. அந்த 2000 ரூபா தாள்னால திருப்பி ஒரு பிரயோஜனம் இல்லை இப்போதைக்கு. அதாவது இந்த 1000-500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை ஒட்டி ஏற்பட்ட பணப்புழக்க குறைவு காரணமாகவும் அதனால் ஏற்பட்ட சில்லறை தட்டுப்பாடு காரணமாகவும் வியாபாரம் குறைந்ததோடு தங்களுடைய வாடிக்கையாளர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன்.